350 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருக்கிற முருகன் சிலைய கடத்திட்டாங்க. இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி ஃபேக்ட்ஸ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடற்கரையில இருக்கிற ஒரே முருகன் கோவிலும் இதுதான். அறுபடை வீடுகள்ல முக்கியமானது இந்த திருச்செந்தூர் கோவில் மட்டும்தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் இருக்கு. பாண்டியர்களும் சேரர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய ஃபண்ட் கொடுத்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. 525 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஆங்கிலேயர்கள்லாம் வரதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள பிசினஸ் பண்றதுக்காக வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான். 1500ல போர்ச்சுகீஸ் தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. 1600ல டச் பீப்புள் தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ போர்ச்சுகீஸை டாமினேட் பண்ணி டச் பீப்புள் வந்து நிறைய இடத்தை ஆக்கிரமிச்சிடுறாங்க. 1645ல டச் பீப்புள் திருச்செந்தூருக்கு வராங்க. அப்போ இருந்த நாயக்கன்மார்களும் போர்ச்சுகீஸும் போர் செஞ்சு டச் பீப்புளை தோக்கடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1649ல ஸ்ரீலங்காவோட உதவியோட திரும்பவும் திருச்செந்தூருக்கு வந்து கோவில்ல தங்க இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கோவில ஆக்கிரமிக்கிறாங்க. நாயக்கன்மார்களும் மக்களும் அவங்கள வெளியே போக சொல்றாங்க. அப்போ டச் பீப்புள் நாங்க வெளியே போகணும்னா இவ்ளோ பணம் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு மன்னர்கள் யாரும் சம்மதிக்கல அப்படின்றதுனால அங்க இருந்த முருகன் சிலைய ஸ்ரீலங்காவுக்கே கடத்திட்டு போறாங்க. 1650ல வடமலையப்ப பிள்ளை அப்படின்றவரு திரும்பவும் டச் பீப்புள் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி பணம் கொடுத்து 1651ல திருச்செந்தூர் முருகன் கோவில்ல முருகன் சிலையை கொண்டு திரும்ப வைக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வேர்ல்டுல நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி டெய்லி ஃபேக்ட்ஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.